அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளி ஒரு அர்த்தத்தில் மிக முக்கியமான காணொளி. என்ன சென்ஸில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம் கடந்த காணொளியில். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிவன் சுச்சுவேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சோலினாய்டு இருக்கு, அதுக்கு கோஆக்சியலாக இன்னொரு சோலினாய்டு இப்படி இருக்குது. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். இப்படி இருக்குது, ரைட்? அதாவது ஒரு சோலினாய்டு இப்படியும் இன்னொரு சோலினாய்டு இப்படியும். ஸோ இதுலேயும் வைண்டிங் இருக்குது, இதுலேயும் வைண்டிங் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு இடையில என்ன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும் இப்படி நான் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அதனால தான் சொன்னேன், நம்ம போன தடவை தியரிட்டிக்கலாக படித்ததை ஒரு விஷயத்தில் இப்போ என்ன செஞ்சு பார்க்க போகிறோம், அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அங்கே மாதிரி சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு 2 ஈக்குவலாக இருக்குங்கிறத நான் என்ன செய்வேன், பின்னாடி காம்பேன்னு சொன்னேன். இந்த இதில் நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம வில் ஷோ. இங்கே பாருங்கள், இதுதான் பிள்ளைங்களா சுச்சுவேஷன். ரெண்டு காயில் இருக்குது. இந்த கருப்பு கலரில் இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய காயில், அதனுடைய ஏரியா A1. இது A2 உள்ளே இருக்கக்கூடிய காயில். ரெண்டு பேரும் கோஆக்சியலில் இருக்காங்க, ரெண்டு பேரோட ஆக்சிஸும் சமம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்ண போகிறோம், நான் இதில் போகிற கரண்ட்டால் இங்கே என்ன ஃப்ளக்ஸு, இதில் போகிற கரண்ட்டால் இதில் என்ன ஃப்ளக்ஸ், ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்னது நமக்கு தெரியும், psi டிவைடட் பை I. இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். சரிங்களா? இதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு காயில் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளூ இல்லை, எல்லோ எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு காயிலில் போகிற கரண்ட்டால் உள்ளே இருக்கக்கூடிய இண்டக்ஷன் பார்க்குறேன். அதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். B1 is equal to mu naught into N into I. இந்த கேஸில் N1 into I1. N1னா பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டர்ன் டென்சிட்டி, ஒரு மீட்டருக்கு எவ்வளோ லென்த்து. ஸோ ஒன்ஸ் இது நம்மளுக்கு B1 தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ B into the area, B into the area A2. ஸோ நம்மளை என்ன செஞ்சிடலாம், அதாவது காயில் 2ல் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ psi 2 என்னன்னா, இதுதான் ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னால், இங்கே இருக்குன்னு சொன்னால் அது எல்லா காயிலோட எங்கேஜ் ஆகும். ஸோ psi 2 is equal to N2 into phi 2. ரைட். ஸோ N2 into phi 2 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் phi 2 1 பிள்ளைங்களா. சார் நான் சொல்கிற ஸ்டைலே சொல்கிறேன். உங்கள் புக்கில் உள்ளது phi 2, தட் இஸ் N2 1. சரிங்களா? இந்த இதில் இட் இஸ் N2, சாரி இட் இஸ் N2. phi 2 1 இஸ் ஈக்குவல் டு mu naught N1 I1 A2. அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம போன காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், M21 எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சார் சொல்லி கொடுத்துருந்தேன். M21 எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1. ஸோ ரெண்டாவது காயில் எவ்வளோ psi 2, அது முதல் காயில் எவ்வளோ கரண்ட் I1, psi 2 by I1. psi 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் I1 மட்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ N2 எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, N2 into Lன்னு எழுதலாம். ஸோ நமக்கு முக்கியமான ரிலேஷன் கிடச்சிருது. இந்த ரிலேஷன் நீங்கள் மனப்படம் பண்ணியும் ஆகணும். சரிங்களா? தட் இஸ் M21 is equal to mu naught N1 into A2L. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் வழி சொல்கிறேன், இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. mu naught இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அங்கே N ஸ்கொயர்னு பார்ப்போம், இங்கே N1 N2 A2L. சரிங்களா? இதே மாதிரி இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், mu1 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, அகைன் B2 இண்டக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். யாரால்? I2வால். சரிங்களா? இந்த உள்ளே போகிற கரண்ட் இருக்குல்ல, இவனால் என்ன இண்டக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு தெரியும், mu naught into N2 into I2. இது நமக்கு ஆம்பியர் லா, அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதிலிருந்து phi 1 2 கண்டுபிடிக்கலாம், இந்த ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஏரியா. சரிங்களா? ஸோ இந்த ஏரியா பார்க்கும்போது நீங்கள் பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே தானே ஃப்ளக்ஸ் எமனேட் ஆகுது. உள்ள ஃபுல்லாக இந்த ஃப்ளக்ஸ் யூனிஃபார்மாக இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் அப்படி போகும், இங்கே ஃப்ளக்ஸ் இருக்காது. அப்போ என்னென்னா, இந்த A1க்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸும் இந்த A2ல் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் தான். புரியுதுங்களா? இந்த ரீஜனில் ஃப்ளக்ஸ் இருக்காது. இவனால் போகக்கூடிய கரண்ட்டால் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் இங்கே இருக்கிற நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு சோலினாய்டில் இந்த மாதிரி ஒரு சோலினாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள ஃப்ளக்ஸ் எவ்வளோவா இருக்கும், 0வாக இருக்கும். இந்த இடத்துல தான் அவ்வளோ ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், சென்டரில் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். ஸோ இன்ட்டு A2 தான், A1 கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் சிம்பிளாக எழுதிடலாம், என்னது, தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M1 is equal to psi 1 divided by I2. ஸோ psi 1 நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம், அஃப்கோர்ஸ் psi 1 2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். N1 into mu naught into N2 into A2 நம்மளுக்கு தெரியும். I2 மட்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த N1 மறுபடியும் எப்படி எழுதிடலாம், நம்ம அங்கே பார்த்தது மாதிரி N1 Lன்னு எழுதிடலாம். ஸோ
எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணோன்னா மறுபடியும் μ0 n1 n2 a2l. இதையும் this is μ1, this is μ12 is equal to μ0 n1 n2 a2l. ஃபஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களா, உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்ம இப்படி போராட வேண்டியதில்லை, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் இது மூலமாக தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, எப்படி நம்ம படித்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிப்பிளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ ஆழத்தில், அப்போ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதை அந்த ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை உங்களால் என்ன செய்ய முடியணும், உணர முடியணும், இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.